ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வருது இல்லையா? ஸோ அதனால் அதுக்கான சில ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சுண்டல் அண்ட் கொழுக்கட்டை வெரைட்டி எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் டூ கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபர்ஸ்ட் சுண்டல் ரெசிபி பண்ணிடலாங்க. சுண்டலை வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நமக்கு விருப்பமான கருப்பு சுண்டலோ இல்லை வெள்ளை சுண்டலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் சுண்டலுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுமே அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மாதிரி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தாளிப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொடி கொழுக்கட்டை. இது வந்து கார கொழுக்கட்டைங்க. இதுக்கான ரெசிபி பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1/4 கப் அளவு உளுந்தை வந்துட்டு ஊற வச்சிடலாங்க. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச உளுந்து இருக்குது இல்லைங்களா, அந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து மாவு சேர்த்த உடனே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்குறனால கொழுக்கட்டை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது நீங்கள் கடையில் கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லி வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் வந்து இடியாப்ப மாவு அரைப்போம் இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவை வந்து வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அந்த பாத்திரத்திலே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷேப் வருங்க. எல்லா மாவையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சுங்க. இவ்வளோ மாவுக்கு ஒரு 20 கொழுக்கட்டை அளவு வரும். இப்போ இதை ஒரு ஸ்டீமர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு நல்ல காரமாக சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் மிளகாய் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாகவே போதுன்றதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் கொழுக்கட்டை பண்ணலாங்க. கொழுக்கட்டையோட பூரணத்துக்கு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு தட்டிட்டு உள்ளே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா இந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகி தேங்காய் கூட சேரணும். வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்துறது ஆப்ஷனல் தாங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கொழுக்கட்டை மாவுக்கு வந்துட்டு ஒரு பீட்ரூட் வந்து நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ அந்த பீட்ரூட்டை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம ப்ளைனாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது இன்டியூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. ஸோ 1 கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்தால் போதும். ஸோ இப்போ இந்த பேனில் வந்து 1 கப் ஜூஸ் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 கப் மாவு, அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே சேர்த்து மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாவு வந்து நல்லாவே சூடாக இருக்குது. கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக தாங்க இருக்குது. கையை நல்லா வெட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையை ஈரமாக்கிட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹீட் வந்து தாங்கிக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கப்பவே பிசைஞ்சாதான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை பண்ணுறப்போ. நல்லா இந்தளவுக்கு நல்லா திரட்டி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ஒன்ஸ் பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை மோல்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃபுல்லாக மாவு வந்து இது பண்ணிக்கலாம். லைட்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் பூர்ணம் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சீல் பண்ணிக்கலாம் நல்லா. இதை நீங்கள் கையிலையும் ஷேப் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டால் ரெடி ஆகிடுங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக அப்படி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வந்துட்டு கேரட் வச்சு கலர் இன்டியூஸ் பண்ணி ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பருப்பு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஒரு 3/4 கப் கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விசில் விட்டுறலாம். 5 விசில் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பேனில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலை பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அது வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்து கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு ஒரு 3 போல் கேரட் எடுத்து நல்லா பீல் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாங்க. ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இதை பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படுங்க. ஸோ 1 கப்புக்கு வந்துட்டு கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 3ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி மோல்டில் வந்துட்டு நல்லா மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்ததுன்னா ஃபிங்கர்ஸில் வந்து லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ இதையும் 10 மினிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளவுதாங்க, கேரட் வச்சு கொழுக்கட்டை பண்ணியாச்சு. அடுத்தது பால் கொழுக்கட்டை பண்ணிடலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைக்கணும்.
இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. உங்கள்கிட்ட வரமாவு இருந்ததுன்னா இதை வந்துட்டு வரமாவு சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அரைச்ச மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போது இந்த மாவு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வரமாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவனது சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா திரி மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிற பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அந்த வெள்ளைப்பாகு கூடயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். அந்த பாகு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்ட உருண்டைகள்லாம் மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, அதை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து கூடுதலாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சாப் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு துருவி போட்டுக்கலாங்க. இப்போ இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.